அனைவருக்கும் வணக்கம். நான் மலர்விழி. இன்னைக்கு நாம செய்ய போகிற டிஷ் என்னென்னா சிக்கன் கிரேவி செய்ய போகிறோம். வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல மிக்சி ஜாரில் சின்ன வெங்காயம் 100 கிராம், 2 முந்திரி, 1 பச்சை மிளகா, 1 கைப்பிடி கறிவேப்பிலை, இதை மிக்சி ஜாரில் ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்து ஒரு பவுலில் வச்சிடலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சிடலாம். கடாய் சூடான உடனே 3 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிடலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போது 2 பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, 1/2 ஸ்பூன் சோம்பு எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுட்டு அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு அரைச்சி வச்சிருக்கிற கறிவேப்பிலையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ பொடிசா நறுக்கிய 2 பெரிய வெங்காயத்தையும் போட்டுக்கலாம். நல்லா வதக்கிட்டு அது கூட கொஞ்சம் சால்ட் சேர்த்து நல்லா வதக்கலாம். நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் பொடிசா நறுக்கிய 2 தக்காளி இதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம். தக்காளி வதங்கினதுக்கு அப்புறம் அது கூட கொஞ்சம் புதினாவையும் போட்டு நல்லா சேர்த்து வதக்கணும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மசாலா தூள் சேர்த்துடலாம். வெறுமிளகாய் தூள் 2 ஸ்பூன், தனியா மசாலா தூள் 2 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் மஞ்சள் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அது கூட 1 ஸ்பூன் எண்ணெயை விட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கி விடணும். நல்லா வதங்கினா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது அது கூட சிக்கனையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கலாம். நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். நீங்கள் அதிகமாக எடுக்கிற மாதிரி இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி வெங்காயமும் தக்காளியும் சேர்த்துக்குங்க. இப்போது சிக்கன் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. தண்ணியை சேர்த்துடலாம். தண்ணி 1.5 டம்ளர் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு அது கூட கொஞ்சம் கொத்தமல்லியை தூவி 10 நிமிஷம் மூடியை போட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். 10 நிமிஷம் சென்று மூடியை எடுத்து நல்லா கிளறி விட்டுட்டு மூடியை பாதியிலே மூடி விட்டுட்டு கேஸை 10 நிமிஷம் சிம்மிலே வச்சிடலாம். அது மேலே கொஞ்சம் கொத்தமல்லியும் தூவி 10 நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம். அவ்வளோதான், கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த கிரேவி சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள்.